கொஞ்சம் நல்லா வெயிட்டா வைக்கணும். ஆமாப்பா 2 கிலோ கல்ல கட்டி தொங்க முடியாதுல. அத நடுவர் தலையில வேணாலும் வைங்க. வச்சு 8 வருஷம் ஆச்சு. நல்லா கொஞ்சம் வைங்க. ஆம்பிள் இருந்து ஏதாவது ஏத்துங்க. ஆம்பிள் ஏத்துங்க. அப்புறம் நீ ஏதாவது ஏத்தி விட்டு போய விட்டு என்ன வாயில போசை விட்டு போயிரு. நான் எந்த பக்கம் பேசணும்? அந்த பக்கம் பேசு. நீங்க வருவீங்களா? நான் வர்றேன். அப்ப ஆடியோக்காரர் வருவாரா? செம்மத்துக்கு வர மாட்டாரு. அப்பனா எனக்கு டபுள் பேமெண்ட் ஆகும். இன்னைக்கு ஒரு பேமெண்ட்க்கே வழி இல்ல. எங்க அண்ணனுக்கு உங்க அண்ணனா? அம்மா பெரிய அண்ணன், அக்கா, சின்ன அண்ணன், 2 பேர் 3 பேர் சின்ன அண்ணன். அப்ப நான் என்ன தாய் மாமனா? தாய் மாமனா நிறைய செலவாகும் சார். அப்படினா அந்த போஸ்டர் நான் ரிசைன் பண்றேன். நம்ம தான் சிங்கிள் டீயே யாருக்கும் வாங்கி தர மாட்டோம். ஏன் பொண்டாட்டி தான் சொல்லிருக்காளே. கூட்டமா இருக்க இடத்துக்கு போகாதடா, டீ வாங்கி கொடுக்கணும், ஓரமா நின்னு உறிஞ்சு குடிச்சிட்டு வந்துறான் இருக்கான். ஆக்சுவலி நான் ரொம்ப அடக்கமான பொண்ணு சார். எங்க ஊர்ல 4 அடக்கமான பொண்ணு இருக்கு. எங்க? சுடுகாட்டுல. இங்க உட்கார்ந்துருக்காங்கல்ல, நல்லா தலைலாம் அப்படியே லைட்டா நரைச்சி அப்பா, இவங்க 2 பேரும் என்னுடைய அப்பா. அப்ப இந்த எந்திரிச்சு போயிருவாங்க. என்னடா வந்தவன அப்பாங்கற அளவு. அப்பா நான் பேசுவாங்கப்பா. நான் பேசுவாங்க. இந்த நிக்கிறாங்களா எங்க அண்ணன். அண்ணன் நான் பேசுவானே. அப்படியே போய் பூஜாரிட்ட கேட்டு வரியா? மஞ்சண்ணா நான் பேசவா? ராணி அக்கா நான் பேசவா? சார் என் காலை மட்டும் தொடாத. ஏன் சார்? போன வாரம் தொட்ட ஒரு செருப்பு காணாம போச்சு. இல்ல ஆடியோக்காரர் நான் பேசுவானா? நான் எப்பவுமே வயசுல பெரியவங்களை ஒரு பொழுது எதிர்த்து பேசவே மாட்டேன். அப்படி எங்க அப்பா அம்மா என்ன வளர்க்கல. எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு ஜோட கைத்தறல் கொடுங்க. நல்ல உண்மையிலே இந்த பொண்ணு வயசுல பெரியவங்களை எதிர்த்து பேசினது இல்ல, பழக்கமே இல்ல. மாமியால அடிச்சு விரட்டி 6 மாசம் ஆச்சு. கேட்டாங்களோ? சொல்ல வேண்டிய கடமையில இருக்கேன். உங்க மாமியார் எங்க இருக்காங்க? எங்க வீட்டுல இருக்காங்க. நம்ம வீடுன்னு சொல்லுங்க. எங்க வீடு. மாமியானா கசக்குது, அவங்க பெத்த புள்ளனா இனிக்குதோ? என் மாமியா எனக்கு இனிச்சு என்ன போகுது? என் மாமனார் தான் இனிக்கணும். எனக்கு ஏன் இனிக்கணும் கேக்குறேன். இப்ப முறைப்படி தாய் மாமா முறைப்படியா? இல்ல எனக்கு தாய் மாமன் இல்ல, என் பிள்ளைக்கு தாய் மாமா எங்க மஞ்சண்ணா. ஓஹோ, சீர் செய்யற காலத்துக்கு அவ்வளவு. எங்க அப்பா அதான் சொல்லுறேன். ஏன்னா அடுத்த நீ அனிமாரனான்னு மாத்தி விட்டு போயிடாத. இப்போ முறைப்படி பக்தியோட ஓம் நமச்சிவாயா, ஓம் சரவண பவன், ஓம் ஆரிய பவன், ஓம் ஆனந்த பவன். சாப்பிட ஹோட்டல்ல போறேன்னு சொல்லிருக்கீங்க. உங்களை ஃபாலோ பண்ணா இப்படிதான் சார். என்னைய ஃபாலோ பண்ண சாப்பிடவே முடியாது. அப்புறம் ஹோட்டல் சொல்றேன். இல்ல மஞ்சண்ணா வேணா ஃபாலோ பண்ணலாம். அவரு விடுவாரு, ரொம்ப தூங்கிடுவாமே. தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறார். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறார். சரியாக தமிழ் பேசுபவனை குருவென பார்க்கிறார். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். அம்மா, அப்பா, அத்தை, மாமா என்பது அந்நியம். வேண்டாம் தமிழுக்கு நிலை. தாயாம் என் தமிழ் எண்ணெயை வணங்கி என் வாதம் தொடங்குகிறேன். நல்லா ஒரு ஜோர கைதல் கொடுங்க. ஜோர கைதல்ட்டுக்கு பாப்பா கம்பி மேல நடக்கும். ஆமா, நான் கம்பில எடுப்பேன். மஞ்சன்னா வளையத்தோ நுழைவு. அவ்வளவு பெரிய வளைய ராணாட்டார் முறுக்கு கம்பில இல்லைங்கிறான். ஆமா, தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்த நிலடா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கொடான கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன சொன்ன? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்த நிலடா. யார் சொன்னது? நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை சொன்னது. எப்ப சொன்னாரு? உயிரோட இருக்கும்போது சொன்னாரு. அப்ப சொல்லிருப்பாரு. இப்ப சொல்லிருந்தாருன்னு வச்சுக்க, அத ரெண்டா கிழிச்சு போட்டுவிட்டு தமிழன் என்று சொல்லடா, தள்ளாடாமல் நில்லடா இருப்பாரு. காலம் மாறி போச்சு சார். ரேஷனுக்கு போனா பருப்பு காண, கோயிலுக்கு போனா செருப்பு காண, ஹாஸ்பிட்டல் போனா உடுப்பு காண, அப்புறம் சாமியாட்ட போனா கற்பு காணுங்க. அதுதான் கற்ப காணாம தெரியுதுல்ல. அப்ப சாமியாட்ட போய் புள்ளக்குடி சாமினா குடுத்து விட்டானே பேர் போடுறது. ஏதாவது ஒரு மாற்றம் இப்படி ஆயிடுச்சு சார். அசந்தா வரும். ஆனா நான் ஏன் பாண்டிச்சேரியில இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்? காசு வாங்கிட்டு போறேன். ஏன் மஞ்சண்டா நான் என்ன காசு ஒரு நிமிஷம். இப்ப என்ன ஒண்ணு? மூக்கு சிந்தி என் மேல போட்டேன். என் மூக்கு சைஸ பாத்தியா? திருப்பி விட்டு அடிச்சா மொத்தமா நனைஞ்சு போயிருவாங்க. ஞாபகத்துல வச்சுக்க. மஞ்சண்டா நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? நடுவர் அவர்களே சொல்லுமா, நான் என்ன காசுக்காக பேசுற பேச்ச வாங்காம விட மாட்டாமா. எல்லா ஊர்லயும் பணத்துக்கு தான் சார் பேசுவேன். பட் பாப்பம்பட்டியில பேச எனக்கு பணமே வேணும். நல்லா ஜோர கை தட்டுங்க சார். சத்தியமா சொல்றேன். நம்ம புரிஞ்சுக்கிறோம்டா. நான் வேணான்னு சொன்னாலும் நீங்க என்ன குடுக்காதே விட்டுறீங்க? நீ குடுத்தாலும் வாங்குற மாதிரியே வளர்ந்துருக்க. அதெல்லாம் பேசுற 18,500. இதுக்கு தாண்டா பழைய பாக்கி வைக்காதன்னு சொல்றேன். ஜிஎஸ்டி முதற்கொண்டு போட்டு காட்டுக்குறா. கவர்ல கரெக்டா குடுக்க நடுவர். ஆமா, உங்களுக்கு குடிப்பேன். வந்தது நடுவர் அவர்களே, நடுவர் அவர்களே, நடுவர் நம்ம நடுத்தரவிலே சார் இருக்கீங்க. இன்னைக்கு நடுத்தரவுல தான் இருக்கு. எங்களை நம்புங்க, நடுத்தரவே கிடையாது. ஆஹா, ஓரத்தரவு தானா? ஏன் சார் சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு அந்த பக்கம் பார்க்காதீங்க, இந்த பக்கம் பாருங்க நடுவர் அவர்களே. உங்ககிட்ட தானே பாக்குற மாதிரியே இருக்கு. இங்க பூரா புகை அடிச்சு போய் கிடக்கு. வந்தாங்க உங்களை பத்தி என்ன வர்ணிச்சாங்களா? ஒரு கட்டிங் வரிகள், ஒரு குவார்டர் வரிகள், ஒரு ஆஃப் வரிகள், ஒரு ஃபுல் வரிகள் வர்ணிச்சாங்களாங்க. நீ பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்காயின்னு எல்லாருக்கும் தெரியுமா? சும்மா பாண்டிச்சேரின்னு சொல்லாதீங்க.
பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன பெருசா வித்தியாசம்? என் வீட்டுல இருந்து 240 கிலோமீட்டர் வித்தியாசம். இல்லைங்க, 33 ரூபா தான் வித்தியாசம். அட குடியார பயமாவோட கணக்கு கரெக்டா சொல்லுதா? நான் பாண்டிச்சேரியில வந்திருந்தாலும் நீங்க எப்படிப்பட்ட நடுவர், ஒயிட் அண்ட் ஒயிட்ல கலக்கக்கூடிய நடுவர், வெள்ளம் உள்ள படைத்த நடுவர், உங்களை வர்ணிச்சு யார் பேசணும்? மழை பெஞ்சா மண் வாசனை தான் சார் வரும். மழை பெஞ்சா மண் வாசனை தான் வரும். பூவை என் மூக்க பிடிக்கிறீங்க? என் மூக்க நான் பிடிச்சிருக்கேன். பூவை வந்தா பூ வாசனை வரும். ஆனா அந்த கௌதமி நினைச்சா பாசம் வரும் சார். நான் வர்ணிக்க போறேன்ல, ஒரு நிமிடம் நிமிந்து பாருங்கள் நடுவர் அவர்களே. நான் அடுத்த பொண்டாட்டி எல்லாம் பாக்குறது இல்லம்மா. ஒரு 20 நிமிஷம் பாருங்க, வேற வழியே இல்ல. அப்படி பார்க்க கூடாது. என் உடன் பிறப்பு எங்க மஞ்சனா பாருங்க, எங்க சின்ன பாருங்க, இவர்கள் இருவரும் கண்களை பாருங்கள் நடுவர் அவர்களே. முக்கா போதை தெரிகிறது, கண்ணியம் தெரியும். இவங்க எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு தெரியும். எங்க உங்க கண்களை காட்டுங்கடா. உன் கண்ணை காட்டு. பனைமரத்துல சேலை கட்டினாலே 10 நிமிஷம் நின்று பார்த்துட்டு வருவாங்க. இவங்க யாருன்னு எனக்கு தெரியும் சார். இவனை பகல்ல பாதுகாக்க முடியாது, இவனை ராத்திரில பாதுகாக்க முடியாது, உங்களை எப்போதுமே பாதுகாக்க முடியாது. அவர்கள் இருவரும் கண்களை பார்த்து கண்ணியத்தை கற்றுக்கொண்டு நீ பாருங்கள் நடுவர் அவர்கள். 916 என்ன உதட ஆடுது? அது ஆடும், அவனுக்கு அதான் செயல்பாடு. கண்ணியத்தை கற்றுக்கொண்டு நீ பார்த்துட்டேன். கார்குழல் கண்ணனே, கார்குழல் கண்ணனே, இப்பட்டிமன்றத்தின் மன்னனே, அழகான பெண்களுக்கெல்லாம் அண்ணனே. இதுக்கு நீ சொல்லாமலே இருந்திருக்கலாம். ஆமா, வந்தாங்களா இந்த காலத்துல பாட்டு சரியில்லை, ஒத்த பாட்டுல வர்ணிச்சாங்களா? வயிறு வலிக்க சிரிக்க, வயிறு வலிக்க நீ சிரிச்சுட்டு எங்க வச்சு வயிறு வலிக்க சிரிக்கிறோம்னு வெந்தயத்தை நீ குடிச்சுக்கிட்டு இருக்க, சாப்பிட்டு இருக்காங்க. இவர் வெத்தலை பாக்க சாப்பிடறா, அந்த அம்மா வெந்தயத்தை எடுத்துட்டு இருக்கு. இது ரெண்டு கலை கொடுத்து நீங்கிறது எனக்கு தெரியும். வயிற்று வலி டிபார்ட்மெண்ட் சார். வயிற்று வலியை பத்தி வீட்டே சொல்றீங்க. வயிற்று வலிக்கு ஆதிய காலமே அந்தமே இந்த அம்மா தான். ஒரு பாட்டு சார், ஆனா நான் பாடுறேன் சார். பாடுமா? உங்களை வர்ணிச்சு நான் பாடுறேன். என்ன வர்ணிச்சா? ஆமா சார். போங்க நீங்கலாம். அண்ணே நீங்க 4 வச்சீங்க, நீங்க 5 வச்சீங்க. சுதி சுதி சாதாரண பேச்சாளர் இல்ல, சங்கீத கலாபுருஷன் விருது வாங்கினவங்க. சுதிப்படிதான் பாடுவாங்க. அது என்ன மணிதா? அது பணியம் மணிதா. போடாங்க அந்த சொல்றான் பாரு, கரெக்டா சொல்றான் பாரு. கலைமாமணி விருது வாங்கணுங்க. அதனால சுதிப்படிதான் பாடுவாங்க. நீங்க 4 வச்சுக்கோங்க, நீங்க 5 வச்சுக்கோங்க, நீ முடிஞ்சதை வச்சுக்க. ஓகே. நீங்க பொட்டு வச்ச தங்க குடா ஊருக்கு நீ மதுடா. நல்லா ஜோர கை தட்டுங்க. ஜோர கை தட்டுங்க. அக்கா இந்த ஊர் பெண்களுக்கு நான் சுதந்திர இத நல்லா தட்டுங்க. நீ வாங்கிட்டு போயிருவே. இங்க குடும்பம் நடத்தணும். அதெல்லாம் பண்ணுவாங்க. வந்து என்ன பேச்சு மஞ்சுநாதன். மனைவி சரியில்லை. பாப்பம்பட்டி போனியா, சாப்பாடு போட்டாங்களா, வெறும் வயித்தோட இருப்ப முட்டை தோசை போட்டு தரேன் அம்மா சொன்னாங்க சொன்னாரே சார். மஞ்சள் பேச பேச்சு எப்படி வந்தது? சாப்பிட என்ன கூப்பிடு மொய்யக்கு அண்ணனை கூப்பிடு பேசுறதா? என்ன பழையமொழி சொல்றியா? எனக்கு 501 பழையமொழி தெரியும். எனக்கு 502 தெரியும். என்னை விட கூட தெரிஞ்சல ஏன்டா கூட்டிட்டு வந்தீங்க? அப்பதான் உங்களால சமாளிக்க முடியும். வெக்கமானால போனா போது தொப்படமானா போது பேசுறதா? பாப்பா பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு? கூத்து பக்கவாடி கொளுந்தியானால நாயாண்ட வரை நார பையலேனா. ஆமா, சிங்கு சக்கரசாமி சிங்கு சிங்கன அடிச்சாங்க 10 விளக்கு முடிச்சோம், பட்டு பட்டு முடிச்சோம். கத்திரம் முடிச்ச தண்ணிக்கு போனாலும் தண்ணி பாம்பு தர்கல வனி. ஆமா, பெருமை வேணாங்கது வருமா கொண்டாங்கடம்ல. ரோட்ல ஒரு ஆசாரிய கூப்பிட்டு எனக்கு 2 ஆப்பு வேணும். ஆமா, பெருமை பீத்தகளை குடிக்கிறது ஓட்டகளை மாம்ல. படமரத்துல இருக்க பண்ணாட பரணியில காதே 4 கிழிஞ்ச வாங்க. ஆமா, யாப்புளுக்கு வண்டில வருது, யாப்புளுக்கு பிளேன்ல வருது. வேலையில ஒரு ஓனார புடிச்சு வேட்டில விட்டுட்டு குத்துது கொடையினா. ஆமா, ஆத்திரத்துல வச்சு அண்ட விட்டுக்கார, அத பாத்திரத்துல ஏன் விட்டுக்கறனா? அடுத்த விட்டுக்காரி ஆம்பள புள்ள தண்ணி ஏத்து விட்டுக்காரி மஞ்சளான போட்டு குத்துனா. ஆமா, சித்தாயலி வராடிக்கு போனால கத்தால உள்ள கொத்தல வந்தோம்ல. அங்க போய் அவ இருப்ப இங்க வரை நானே இருப்பேன். கேக்குறவ கேடப்பால இருந்தா கேஆர் விட்டறல கேடிவி தெரியும். என்ன சொன்னா? என்ன சொன்னா? கேக்குறவ கேடப்பால இருந்தா கேஆர் விட்டறல கேடிவி தெரியும் பேசுறா. நானும் போட்டதாயே பாக்குறேன். நோ சிக்னல் வருதியா? எவ்வளவு செட்டா பாக்ஸ்ல சுவிட்சியை மாத்தி விட்டு போய்ட்டா ஒரே அலையா அடிக்குது. அடேங்கப்பா. சார் என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? எனக்கு 3 நாளா கழுத்து வலி. இந்த ராணியக்காக்கு என்ன பிரச்சனை? அது பூனைக்குட்டி வலி. எங்க மஞ்சனாக்கு என்ன சார் பிரச்சனை? அவனுக்கு மூலம் பௌத்திரம் பல வியாதிகளோடு சுத்தி கொண்டு இருக்கு. இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு வந்ததுல இருந்து அந்த காலம் பேசாங்களா சார்? சார் இப்ப 2 பேரும் நடந்து போகும்போது ஸ்டெப்ல கீழே வந்து 2 கை காலம் அடிச்ச ரத்தம் கொட்ட கொட்டன்னு வருது வச்சீங்க. யாருக்கு? அவங்க 2 பேருக்கும். வரட்டும் வருதுன்னு வச்சீங்க சார். மாட்டு வண்டியை கூப்பிட்டு ஹாஸ்பிடல் போவாங்க, ஆம்புலன்ஸ் வர வச்சு இவங்க கூப்பிட்டு போவாங்களா சார்? ஆம்புலன்ஸ்ல ஏத்தனா தான் உசுரை காப்பாத்தலாம். அது அந்த ஏன்டா அழுகுற? இவன் என்னத்த பாருங்க, நீங்க விழுவலையே நாங்க மட்டும் தான் விழுவணுமான்னு கேக்குறேன்.
நீங்க 2 தானே கூறு கட்ட குப்பாய்ய, நீ எப்படி ஆன்னு போவ ஈன்னு போகும், கண்டிப்பா விடுவீங்க. அடேங்க அப்பா, அந்த கால அந்த சார் நான் கேக்குறேன் சார், நீங்க அந்த கால நடுவரா இந்த கால நடுவரா? நான் பட்டிமன்ற நடுவர். நீங்க அந்த கால புருஷனா இந்த கால புருஷனா? என் பொண்டாட்டிக்கு புருஷன். நீங்க அந்த கால பிள்ளைக்கு அப்பனா இந்த கால பிள்ளைக்கு அப்பனா? என் பிள்ளைக்கு அப்ப. நீங்க யார் சார் நான் கேக்குறேன்? யாரா? தா சொல்றேன் பாரு. மாமே. அடே அப்பா, மாமே. அப்ப அவங்க யார் உங்களுக்கு? மாமியா? என்ன பேச்சுங்க சார்? தம்பி மாமியா? வந்ததுல இருந்து உங்கள் பாட்டில் பண்பாடு இருக்கிறதா? உங்கள் பாட்டில் கலாச்சாரம் இருக்கிறதா? உங்க பாட்டுல என்ன சார் இருக்கு நான் கேக்குறேன். ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க சார், மாசி மாச கடைசியிலே மச்சான் வந்தாரு. நிறுத்தனே, வாத்திக்கிட்டு போயிடும். நான் கேக்குறேன், மாசி மாச கடைசியில மச்சான் வந்தாருன்னா பங்குனி மாச கடைசியில யார் வந்தா? பங்குனி மாசம் ஆடி மாச கடைசியில யார் வந்தா? சித்திரை மாச கடைசியில யார் வந்தா? அப்ப நவம்பர் மாச கடைசியில நடுவரா வந்தீங்க. நான் இங்க வந்தேன். நம்ம நவம்பர் மாசம் வந்தாலும் எனக்கு கை காலெல்லாம் பிடிப்பிட்டேன் ஆடுமே. பாவம், வாய்ப்பு இல்ல. இந்த பேச்சு பேசுறாங்களே சார், ஆனா பாட்டு எப்படி சார் இருக்கணும்? எப்படி இருக்கணும்? அப்படி ஜாலியா சந்தோஷமா இருக்கணும் சார். ஆட்ட வைக்கணும் பாட்டு, சும்மா அசர வைக்கணும் பாட்டு, கேட்க வைக்கணும் பாட்டு, சும்மா கரங்க வைக்கணும் மட்டும் உரங்க வைக்க கூடாது. அடே அப்பா, அந்த காலம் இந்த சார், அந்த காலத்துல என்ன சார் இருந்துச்சுன்னா பெருமை பீத்தறதே தான் இவங்களோட வேலை. பெருமை நாங்க பேசுறோமா? நான் கேக்குறேன் சார், வீரமான மாப்பிள்ளைய கட்டிக்கிட்டது அந்த காலம். இளவட்ட கல்ல தூக்குனதா பொண்ணு. நீங்க இளவட்ட கல்ல தூக்கி இருக்கீங்களா? நான் இளவட்டத்துல கல்ல தூக்கி இருக்கேன். இளவட்டத்துல கல்ல தூக்கி இருக்கேன். இளவட்ட கல்ல தூக்கி இருக்கீங்களா? இளவட்ட கல்ல தூக்கல, அது உருண்டையா இருக்கு. மஞ்சு, நீ இளவட்ட கல்ல தூக்கி இருக்கியா? நாங்க 2 பேரும் தான் தொட்டு கும்பிட்டு போனோம். பொண்ணையே தூக்க முடியாத நீங்க இளவட்ட கல்ல தூக்கி இருப்பீங்களா? மஞ்சுநாதனுக்கு தான் கல்யாணம் தான் ஆயிருக்குமா? நான் கேக்குறேன் சார், உங்களுக்கு தென்னை மரம் ஏற தெரியுமா? மஞ்சுநாதன், உங்களுக்கு பனைமரம் ஏற தெரியுமா? குவாலிஃபிகேஷன் சார் அந்த காலத்துல. நீ என்ன பனைமரம் ஏற என்ன பால் வியாபாரம் பண்ண போற? எதுக்கு நாங்க பனைமரத்துல? சார் அந்த காலத்துல பொண்ணு கூட அவ்வளவு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அதான் இருந்துச்சா? அப்படிதான் பனைமரம் ஏறி தென்னை மரம் ஏறி கிளவட்டுக்கல்ல தூக்குனாதான் பொண்ணுன்னு சொன்னா நிறைய ஆண்களுக்கு கல்யாணமே ஆயிருக்காது. என்ன உனக்கு குனிஞ்சு கூட்ட தெரியுமா? ஏன் அப்புறம் குனியாமே எல்லாம் கூட்ட நின்னுகிட்டு? என் பொண்டாட்டில எப்படி தெரியுமா கூட்டுறா? எப்படி? ஒரு மிஷின் மாதிரி வாங்கி வச்சிருக்கான். அன்னைக்கு எங்க அம்மா படுத்து கிடக்க, அதுகிட்ட போய் மிஷின் இருக்கா, பள்ளு செட்டு கலண்டு உள்ள போயிடுச்சுமா. சார், வீரமான மாப்பிள்ளைய கட்டிக்கிட்டது அந்த காலம். வீட்டு வேலை செய்யற மாப்பிள்ளைய கட்டிக்கிட்டது இந்த காலம் சார். நீயா நானா என்பதல்ல வாழ்க்கை, நீயும் நானும் என்பதல்ல சார் வாழ்க்கை. நான் உழ வச்சனா எங்க வீட்டுக்காரர் அரிசி போடுவார், நான் காய் எறிஞ்சனா எங்க வீட்டுக்காரர் குழம்பு வைப்பார், நான் துணி துவைச்சனா எங்க வீட்டுக்காரர் துணியை காய வைப்பார் சார். நீ சாப்பிட்டீன்னா அவர் பாத்ரூம் போவார், நீ மாசமா இருந்தீங்கன்னா அவர் குழந்தை வந்துக்குவார். நல்ல டீலிங்கா சார். அதான் சார் வாழ்க்கை. விட்டுறாத சார். அப்படி இருக்கும்போதுதான் கணவன் மனைவி நினைக்கிறேன் சார், மனைவி கணவனை மட்டும் நினைக்கிறேன் சார். அப்படி நினைக்கும் போது எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? என்ன நினைச்சு ஜோர கைத்தறி கொடுங்கக்கா சார். வந்ததுல பேசுறாங்கல்ல, குடும்ப உறவுகள் சரியில்லை சார். எனக்கெல்லாம் கல்யாணம் எத்தனை வருஷம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 10 வருஷம் ஆகுது. பார்த்தா அப்படி தெரியாது. பார்த்தா அப்படி தெரியலம்மா. 4 வருஷம் மாதிரி தெரியும். 14 வருஷமாயி தெரியுது. கல்யாணம் 10 வருஷம் சார். ஆனா எங்க மாமா முத்து எனக்கு ஒரு மழை பூ கூட வாங்கி கொடுத்தது இல்ல சார். கஞ்ச பையன். படிச்ச கஞ்சே வட்டி கொடுவார் மனுஷன். வட்டி வராத அசல் வராது. வரணும் தான் சார் வேண்டிட்டு இருக்கேன். அப்படி இருந்தாலும் கொரோனா டைம்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியலக்கா, 2 கூட பூ வாங்கிட்டு வந்தார் சார். 2 கூட பூவா? ஆமா சார். விக்கியாம கடந்திருக்கான், அள்ளிட்டு வந்திருப்பான். இல்லங்க, ஒரு குடையில மல்லிகை பூ, ஒரு குடையில சாமந்தி பூ. மல்லிகை பூவா தலையில வைக்கலாம், சாமந்தி பூ எங்க வைக்க முடியும்? சாமிக்கு வை. கேட்டேன், ஏ மாமா மல்லிகை பூவை தலையில வச்சுட்டு சாமந்தி பூவை சாமிக்கா வைக்க போறீங்கன்னு கேக்குறேன். அதுக்கு என்ன தெரியுங்களா? என்ன சொன்னாரு? சாமியே நீதான் நடுவே சொன்னாரே. நடுவர் ரொம்ப பெருமையா சொல்லாத. உன்னை போட்டாவுல பூ மாட்டி பார்க்க ஆசைப்பட்டிருக்கா, கொஞ்சம் உஜாரா இருக்கு சார். என் மாமா முத்து நல்லா இருக்கணும்னு வருஷத்துக்கு ஒரு முறை எங்க ஊர் மாரியம்மன் கோயில மண் சோறு சாப்பிடுறேன். நல்லா சொல்ல கை தட்டுங்க எனக்கு. நீ வருஷத்துக்கு ஒரு தடவை மண்ணு சோறு சாப்பிடுற, நாங்க வருஷம் பூரா மண்ணு சோறு சாப்பிடுறோம். கல்லுக்கு பொண்ணு எல்லாம் கிடக்கு. மண்ணை சாப்பிட்டாலும் தெரிக்கணும்னு நாங்க சாமி கிட்ட எப்படி நம்ம வேண்டிப்போம். எப்படி? சாமி கிட்ட சொல்லி வச்சு செய்தது இந்த செல்ல கீழே மட்டும் வாழும் இந்த அன்பு தேவையே. நடுவர் அவர்களே, எங்க பாட்டுனா சரியில்லை, குடும்பத்தை கெடுத்துச்சு சார். அவங்க ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க சார். சட்டி சுட்டதடா கை விட்டதடா. ஏமா ராணிக்குமார், சட்டி தான் சுடுன்னு தெரியல, ஒரு பொடி தண்ணி வச்சு தூக்கிட்டு போ. இல்ல நடுவர் முன்னாடி சட்டியை போட்டு ஒட்டாக்குறாங்க. ஏன் சார் எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க? இல்ல காய போட்டு கூட போ. எதுக்கு சார் இப்படி பேசுறாங்க? ஏன் இப்படி பண்றா? அடுத்து ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க சார். இதுவரை ஆண்களை தொட்டதில்லை, 2க்கு மேல் பிள்ளை பெற்றதில்லை.
பேபி. அது எந்த காலம்? அது அந்த காலம் இல்ல, இந்த காலம். அந்த காலத்துல எல்லா மாமியா கழுவி மலடி மலடின்னு சொல்லி சொன்னாங்க சார். 5 வருஷத்துலயும் 2 வருஷத்துல புள்ள பக்கலன்னா மலடிங்களுக்கு பேரு. ஆனா கூட்டு குடும்பத்துல அந்த காலத்துல வாழ்ந்தாங்க. உண்மையிலே அந்த காலத்துல எல்லாம் ஒவ்வொரு வீட்லயும் 15 புள்ள, 12 புள்ள, 14 புள்ள. எங்க தாத்தாவுக்குள்ள மொத்தம் 14 புள்ள. எங்க தாத்தா இந்த வேலை தாண்டா பார்த்திருக்கான். எங்க தாத்தாவுக்கு எங்க ஊர்ல அன்னதான பிரபுனே பேரு. நான் அவ்வளவு பேருக்கு அன்னதானம் போட்டு பாராக்கன்னு விசாரிச்சு பார்த்தேன். இந்த ஆளு அண்ணன் ஒரு பொம்பளைகளுக்கு சுத்த புறம் தானம் பண்ணிட்டு இருக்கான். அதனாலதான் அன்னதான பிரபுனே பேரு. இருமா, எங்க அப்பாதான் எங்க தாத்தாவுக்கு கடைசி புள்ள. உண்மையாலுமா? உண்மையிலேமா. பரவாயில்லையே. எங்க அப்பாவுக்கு நாங்க 5 பேரு, அதுல நான் தான் கடைசி புள்ள. எங்க அப்பாட்ட கேட்டேன், அப்பா நான் தானே கடைசி புள்ள அப்படின்னு. அதை நான் பார்த்து முடிவு பண்ணணும்ப்பா, நீ முடிவு பண்ண கூடாது அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் தான் என் தம்பி பிறந்தான். அந்த காலத்துல நாங்க பெரிய விசித்திர குடும்பம். எப்படி அதான் சொல்ல. அந்த காலத்துல 10 புள்ள 12 புள்ள ஆத்தா இட்லி வைக்கிற மாதிரி டஜன் கணக்குல பெத்தாங்க. அன்னைக்கு பெத்தாங்க. அப்ப குடும்ப கட்டுப்பாடு சின்னத்தை, முக்கோண சின்னத்தை எல்லா தென்னை மரத்திலையும் அடிச்சு வச்சான். தென்னை மரம் பூரா கேட்டுக்கிட்டு 2 காய்க்கு மேல காய்க்க மாட்டேங்குது. நம்ம ஆளுதான் டெசனா விட்டு கொடுத்தான். அவன் 12, அவன் 13. என் தாத்தாட்ட கேட்டேன், எப்படியா 14 பிள்ளைன்னு. அவர் சொன்னார் பாருங்க, என் பங்காளிக்கு 13 பிள்ளைடா, அவனை தாண்டி காட்டுன்ற வைராக்கியத்துல பார்த்தோம்னா. வைராக்கியத்தை எங்க கொண்டு வச்சிருந்திருக்கான் பாருங்க. இப்ப சொத்து இல்லாம ஒண்ணும் இல்லாம தரும். மருமகளுக்கு குழந்தை இல்லைன்னா மலடின்னு சொல்லி அந்த காலத்துல எங்களை அவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க சார். இன்னைக்கெல்லாம் ஆணுடைய துணையே தேவையில்லாம டெஸ்ட் பேபி மூலமா ஊசி மூலமா புள்ள பெற்று போயிட்டே இருக்கிறது இந்த காலம் சார். ஆணே இல்லாம குழந்தை பெத்துக்கிறீங்க. தேவை இல்ல சார். எப்படி? ஊசி மூலமா குழந்தை பெற்று போயிட்டு. ஊசி மூலமா டெஸ்ட் பேபி. ஆமா. அப்ப நொப்பம் பேர் என்னன்னு கேட்டா ஊசி நான் சொல்லுவேன். இல்ல சித்தப்பம் பேர் என்ன தடுப்பூசியா? அப்ப தாய் மாமன் என்ன கோவைசீல்டா? அப்ப பெரியப்பா என்ன பென்சிலின் ஊசியா? ஏகா நிறைய பெற்றோர்கள் வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். அந்த காலத்துலதான் அப்பா அம்மாவுக்கு பொம்பளை பிள்ளைய பிடிக்காம போச்சு. எல்லா பெற்றோர்களுக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். பெண் பிள்ளையை பெற்ற அப்பா அம்மாவுக்கு முதியோர் இல்லத்துல சாப்பாடு கிடையாது சார். 3 வேளை சாப்பாடு பெத்த பொம்பளை பிள்ளை போட்டு நல்ல சோற கை தருங்க. அவங்க அப்பா அத்தாளுக்கு பொம்பளை பிள்ளை சோறு போடும். மாமா மாமியாலதான் அடிச்சு வரட்டி விட்டுருது. அதான் பிரச்சனையப்பா. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, நிறைய ஆண்கள் இளவட்ட மாதிரி நிக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் சொல்றேன். எவ்வளவுதான் நீங்க பொண்ணு பார்க்க போகும்போது பொண்ணு குண்டா இருக்குன்னு எந்த பொண்ணும் ரிஜெக்ட் பண்ணி வேணாம்னு சொல்லாதீங்க. ஏன் 10 வருஷம் கழிச்சு பொண்ணு குண்டாதான் ஆக போகுது. அதுக்கு குண்டான பொண்ணை கட்டிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அதத்தான் நாங்களும் சொல்றோம். என்னது? நாங்க பொண்ணு பார்க்க வரும்போது மாப்பிள்ளை சொட்டையா இருக்குன்னு வேணாம் சொல்லாத. 10 வருஷம் கழிச்சு எங்களுக்கு சொட்டையா தான் ஆக போகுது, கட்டிக்கன்னு சொல்றோம். என்னடா பிரச்சனை? ஆமா, இவன் எப்படி பாருங்க, விவசாய காட்டை எழுதி வாங்கலாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிலம் வாங்கி உழுது விதைச்சு தண்ணி பாய்ச்சு அறுவடை பண்றதுக்கு விளைஞ்ச காடா வாங்கலாமா சார்னு கேக்குறான். இவ ஐடியா நல்ல ஐடியா. அந்த சேலம் பக்கம் வந்தாலும் அவருக்கு இந்த ஐடியா தான் வருது சார். 1000 பெண்களை பார்த்த கண்ணதாசன் தன் மனைவியை வர்ணிச்சாரே சார், நீங்க வர்ணிச்சிருக்கீங்களா? அவர் 1000 பேரை பார்த்தாரு வர்ணிச்சாரு. நான் எவ்வளவு பார்த்தேன் வர்ணிக்க? ஒருத்தரை பாத்திருக்கீங்கல்ல? அவ வர்ணிக்கிற மாதிரி இருந்தா வர்ணிக்க மாட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும் எல்லா புருஷனையும் உயிரையும் தயிரையும் கொஞ்சறீங்க. 2 புள்ள பிறக்கட்டும் ஏன் கொஞ்சற என்ன தப்பு? கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சறானா இயற்கையை எல்லாரும் விரும்புவான். இயற்கை சீற்றத்தை எவனுமே விரும்ப மாட்டான், தெரிஞ்சுக்க. சார், கண்ணதாசன் தன் மனைவி எப்படிமா வர்ணிப்பாரு? அந்த காலத்து கவிஞர் வர்ணிப்பாரு சார். எத்தனை பெண்கள் இந்த மண்ணில் பிறந்தன, சத்தியம் சம்சாரம், அவள் சாமி அவதாரம், அந்த பத்தினி கைகளால் பள்ளி கொண்டால் பக்தி பிறவாகும்னு கண்ணதாசன் சொன்னார். அத பாத்துட்டு என் மாமா முத்து வர்ணிச்சாரு சார். மஞ்சுநாதா, உன் மாப்பிள்ள முத்து வர்ணிச்சாரு சார். அப்போன்னா உங்க மாப்பிள்ள வர்ணிச்சாரு சார். எப்படி வர்ணிச்சார் தெரியுமா? கல்யாண புதுசுல வர்ணிச்சாரு. எல்லோருக்கும் உயிரெழுத்து ஆவில் தொடங்குகிறது, எல்லோருக்கும் உயிரெழுத்து ஆவில் தொடங்குகிறது, எனக்கு மட்டும்தான் உயிரெழுத்து நீ என்று தொடங்குகிறதுன்னு சொன்னாரே சார். எங்க ஊர்ல ஒருத்தன் காதல் கவிதை எழுதினான். என்னன்னு? அன்பே நீ உயிரெழுத்து, நான் மெய்யெழுத்து, உங்க ஒப்பந்தான் ஆயுத எழுத்து, உங்க ஆத்தா விளங்காத துணை எழுத்து, இது என் தலையெழுத்துன்னு எழுதினான். ஆனா எங்க வீட்டுக்காரர் ஒரு கவிதை சொன்னார். எப்படி? என் இதயம் இருப்பது என்னவோ எனக்குள் மட்டும்தான், என் இதயம் இருப்பது என்னவோ எனக்குள் மட்டும்தான், துடிப்பது என்னவோ உனக்காக மட்டும்தான் சொன்னார் சார். பெரிய ஆபரேஷன் பண்ணியா இருப்பேன் போல இருக்க.
எங்க ஊர்ல ஒருத்தன் காதல் கவிதை எழுதினான். அன்பே என் இதயத்துக்குள் வா, அந்த புள்ள செருப்ப கலட்டவா, என் இதயம் என்ன கோயிலா சும்மா அப்படியே வந்து தரக்கு புருக்குன்னு போட்டு மிதி. அப்படி எங்க வீட்டுக்காரர் ஒரு கவிதை சொன்னார். என்ன? போன வாரம் நீ அஷ்டமி, இந்த வாரம் நீ நவமி, என் உயிரே நீதான் கௌதமின்னு சொன்னார் சார். கவிதை எங்க ஊர்ல ஒருத்தன் கவிதை எழுதினாம் பாருங்க. எப்படி சார்? இத சொன்ன உடனே எல்லாரும் கைதட்டுவாங்க பாருங்க. எழுதினாம் பாருங்க. அன்பே நான் உன்னை இன்முகத்தோடு தானே பார்த்தேன், நீ ஏன் எழுத்து விட்டு சமூகத்தோடு ஓடி போயிட்டா? இப்படி கொல கவிதை வச்சிருக்கேன் சார். மனைவியை வர்ணிக்கும் போதுதான் சார் நல்ல கவிதை வரும். யார் மனைவிய? அவங்க மனைவியதான். நடந்தா நயன்தாரா மாதிரி இருக்க, நயன்தாரு மாதிரியே இருக்க, பார்த்தா பாவனா மாதிரி இருக்க, பார்த்தா பரவ முனியம்மா மாதிரி இருக்க, சிரிச்சா ஸ்னேகா மாதிரி இருக்கன்னு வர்ணிக்கணும் சார். சிரிச்சா சில்லற வாங்குறவ மாதிரியே இருக்க சார். அப்படி கற்பனையில நினைங்க. எங்க வீட்டுக்காரர் என்ன தஞ்சாவூர் பொம்மை மாதிரி வர்ணிப்பாரு சார். அனுப்பா நீங்க ஒரு நாளாவது வர்ணிங்க சார். இருங்க, காதலிப்பதை விட காதலிக்கப்படுவதுதான் சார் சுகம். ஒரு பெரிய 12 வருஷம் சொல்லிட்டு சார். இன்னைக்குதான் டெலிகாஸ்ட் பண்றேன். ஆமா, பெரிய நீங்க ஆபீசர் டெலிகாஸ்ட் பண்றீங்க. மோக்கு செஞ்ச மண்ணே பொன்னாரே, பட்டே கண்ணா செஞ்ச மண்ணே பொன்னோரே, பாது செஞ்ச மண்ணே பீனோரே, அவ உபதி செஞ்ச பொம்மை பொம்மை இல்ல பொம்மை. ஒரு விஷயம் தெரிஞ்சீங்க, ஆடு மேய்ச்ச பெண்கள்லாம் இன்னைக்கு ஆட்டோ ஓட்டுறோம், அதனாலதான் ஆக்சிடென்ட் ஆகுது. மாடு மேய்ச்ச பெண்களுக்கு மாடன்களா இருக்கிறோம், மெட்டி போட்ட கால்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் ஓட்டுறோம், கரண்டி பிடித்த கைகளுக்கு கம்ப்யூட்டர் நோன்றோம்னா அந்த காலத்தை விட இந்த காலத்துல சிறந்து விளக்குது பெண்கள். தட்டுக்க கைய பெண்கள் அடே அப்பா சார், நாங்களா நின்ன குத்து விளக்கு, உக்காந்தா நெய் விளக்கு, அண்ணாந்தா அகல் விளக்கு, பார்த்த பாச விளக்கு சார். நீ பல்ல விளக்கு சார், குப்பு நடிக்குது சார். ஒரு விஷயம் தெரிஞ்சீங்க, எவ்வளவுதான் நீங்க இந்த அந்த காலம் நீங்க நினைச்சு வாழ்ந்தாலுமே கூட இந்த காலத்துல எங்களை வீட்டு குத்து விளக்குன்னு தானே சார் சொல்றாங்க. இல்லத்தை ஆள்பவனு யார சொல்றாங்க? இந்த காலத்து பொம்பளை தான் சொல்றாங்க. இல்லான்னு மஞ்சள் சொல்றாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்றது இல்ல? அங்க ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால பண்ண சொல்றது இல்ல. இல்லான் அப்படின்னு அத கூட கம்மலடா இருந்தா காதோர ஒரு சிரிப்பு. என் வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்ச எனக்கு வாழ்க்கையே கெத்து. கம்மலடா இருந்தா காதோர ஒரு சிரிப்பு, கம்மலடா இருந்தா காதோர ஒரு சிரிப்பு, வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்ச வாழ்க்கையே கெத்து, நீ கிடைச்ச வாழ்க்கையே கெத்து. அவ்வளவுதான் சார். சார் வாழ்க்கையை ரசிக்கிறவங்களுக்கு தான் சார். விறகு விக்கிறவன் கையில வீணைய கொடுத்தா எப்படி சார் தெரியும்? விறகு மாதிரி தெரியும். பாக்குறவங்க கண்ணு சரியில்லைன்னா இந்த காலம் குறையலாம் சார் தெரியும். 2 பேர் கண்ணை டெஸ்ட் பண்ணோம், கண்ணாடியே போச்சு. 2 பேர் கண்ணையும் டெஸ்ட் பண்ணோம். அவங்க கருப்பு கண்ணாடி போடணும், இவருக்கு வெள்ளை கண்ணாடி போடணும். இவங்க 2 பேர் கண்ணை HDP பாப்போம். நான் கேக்குறேன் சார், உங்க அப்பா என்ன சார் படிச்சிருக்காங்க? என்ன சார் முதல்ல 2 பேருக்கு இருக்கு கண்ணானு டெஸ்ட் பண்ணாங்க. உங்க அப்பா என்ன படிச்சிருக்காங்க? எங்க அப்பா 10th படிச்சாங்க. உங்க அம்மா என்ன படிச்சிருக்காங்க? எங்க அம்மா 8வது தான் படிச்சாங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் MA M.Ed M.Phil பண்ணி. உங்க மனைவி என்ன படிச்சிருக்காங்க? எங்க மனைவி அதேதான் MA M.Ed M.Phil. ஓ, உங்க பிள்ளைங்க என்ன படிச்சிருக்காங்க? என் பிள்ளை BE முடிச்சிட்டு ME முடிச்சிட்டாங்க. 8ஆம் வகுப்பு படிச்ச பெத்த உங்களுக்கு பிள்ளையா பிறந்த நீங்க MA M.Phil வரையும் முடிச்சிருக்கீங்க. அந்த காலத்தோட இந்த கால கல்வியில சிறந்திருக்குல்ல. மஞ்சுளா என்ன படிச்சிருக்காரு சொல்லுங்க கேட்டு? அவன் கேட்டரிங் டெக்னாலஜி படிச்சிருக்கான். சத்தியம் பண்ண சொல்லுங்க. உண்மையிலே 10வது ஃபெயில். ஆனா அந்த அம்மா படிப்ப இந்த பட்டிமன்ற உலகத்துல யாருமே படிக்கல. ஏன்? 7வது ஃபெயில். சார் இந்த காலத்துல எல்லா இளைஞர்களுமே புத்திசாலி இளைஞர்கள் சார். ஒரு பசு மாடு இந்த இடத்துல எழுந்திருக்க முடியாத படுத்து கிடக்குதுன்னா இத நீங்க எப்படி எழுப்புவீங்க? மஞ்சுநாதன் எப்படி எழுப்புவாரு? எங்க உமாரத்தனை எப்படி நம்ம பசுமாட எழுப்புவாரு? திருவேங்கடம் எழுப்புவான் சார்.
ஆனா இந்த ஊர் இளைஞர்கள் அந்த பசுமாடு படுத்திருந்தாலும் எப்படி நம்ம எழுப்புவாங்க? ஒரு கட்டு புல்ல காட்டினா போதும் சார், பசுமாடு அடி கம்முனு ஏஞ்சி வந்துட்டே இருக்குமே சார். இதுதான வாழ்க்கை. என்னது பசுமாடு படுத்து கிடக்குன்னு வச்சுக்க, புல்லு கட்டுலாம் வேண்டியது இல்ல. அப்புறம் ஒரு காலமாட்டை சைடுல புடிச்சிட்டு போ, அது வாடல பின்னாடியே இருந்துருச்சோம் சார். இவ்வளவு என்னது, என் பொண்டாட்டி போன பொங்கலுக்கு பசுமாடு மாதிரியே கோலம் போட்டிருந்தான். காலையில பாக்குறேன், பக்கத்திலே ஒரு காலமாடு வந்து படுத்து கிடக்கும். பசுமாடு நம்பி அப்படின்னு விரட்டி விட்டு ஒரு கண்ணுக்குட்டி ஒண்ணு கிடந்து ஓடுதுமா. அது எப்படி சார்? நைட்டே போட்டுருந்துருக்குடா கண்ணுக்குட்டி. அந்த அளவுக்கு தத்து உருவமா போடுவாங்க சார். அந்த காலத்து காதலை விட இந்த காலத்து காதல் புனிதமானது சார். நான் கேக்குறேன், நீங்க இந்த காலத்து ஆள் மாதிரி தான் டிப் டாப்பா அழகா இருக்கிறீங்க. நான் கேக்குறேன், நீங்க காதலிச்சிருக்கீங்களா சார்? காதலிக்கிறது தப்பாமா? காதலிக்கிறது போய் அதை தப்புன்னு சொல்லுவாங்களா? அதுக்கு போய் எங்க ஊர்ல அடிக்க வராங்கம்மா. யாரு நடுவர்களே? அவளுக்கு புருஷங்கதான். நான் நல்ல காதலை பத்தி கேட்டேன். நான் நல்லா இருக்க காதலை பத்தி சொன்னேன். காதல்னு நான் சொல்லுவேன். அந்த வார்த்தையை நீங்க திரும்ப சொன்னீங்கன்னா காதல் வராத உங்களுக்கு காதல் வரும் நடுவர்களே. ஏண்டா மாப்பிள்ள, எனக்கு காதல் வரலைன்னு யாரா சொன்னது? அப்பா அது வசந்தி இல்லப்பா, வதந்தி. நீ ஒரு வசந்தியை கிளப்பி விட்டு போயிடாத. இப்ப நான் காதல் சொல்றேன் சார், அத திரும்ப சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு காதல் வரும். லவ் ஃபீலிங் அடி வயித்துல சொல்ல முடியாதுமா. ஏன் நடுவர்களே? எனக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கு. என்ன ஆபரேஷன்? அத சொன்னா புல்லும் புறாவும் தண்ணி குடிக்காதுமா. என்ன சார்? போன மாசம் என் பொண்டாட்டி காய்ச்சல் வந்துருச்சு. மதுரையில டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனேன். அவ கைய புடிச்சு பாத்துட்டு, காய்ச்சல் ஓவரா இருக்கு, ஒரு வாரம் பெட்டில இருக்கட்டும், நீங்க போங்க நரசு பாத்துக்கிறோம்ட்டாரு. நான் நைட்டு 11 மணிக்கு கிளம்புனேன். எங்க ஊருக்கு பஸ் கிடையாது. காலையில 5 மணிக்கு தான் முத பஸ். சரி படுத்து கிடந்துட்டு காலையில போகும்னு ஆஸ்பத்திரி வெளியில ஒரு டெஸ்டர் போட்டுருந்தாங்கம்மா. அதுல படுத்து அசந்து தூங்கிட்டம்மா. இவங்க ஆளை மாத்தி ஆபரேஷனுக்கு வந்தாலும் உள்ள கொண்டு போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு காலையில 5 கிலோ அரிசியும் 1200 ரூபாய் காசும் கொடுத்தாங்க. அப்புறம் தான் தெரியுது எனக்கு அந்த ஆபரேஷன் பண்ணிவிட்டேன். குடும்ப கட்டுப்பாடா பாருங்க, டாக்டர் பிரிச்சு விடலாம் சொல்லிட்டாரு. அப்பனா அடி வயித்துல சொல்ல முடியாது, கொஞ்சம் மேல தையல் பக்கத்துல இருக்கு, அதுக்கு மேல ஏப்பம் தான் வரும். அப்பனா இதயபூர்வமா சொல்லித்தர நடுவர்களே. என்ன தேடுறீங்க? ஹலோ, என்ன தேடுறீங்க? ஹார்ட் இருக்கான்னு பாக்குறேன். ஹார்ட் டாக்டர் போய் பாருங்க. ஹார்ட் டாக்டர் பார்த்தேன், அவர் சென ஊசி போடுறாரு. யாருக்கு? ஹார்ட்டுக்கு தான். இதயம் இருக்கா? நான் இப்ப சொல்லி தரேன், திரும்ப சொன்னீங்கன்னா காதல் வரும். லவ் ஃபீலிங்ஸோட, ரொமான்டிக் லுக்கோட, ஹஸ்கி வாய்ஸ்ல, விஸ்கி தலைவலிக்கு வேற ஏதாவது சொல்லு, பெப்பி ஃபீலோட. உங்க மனைவி நினைச்சிட்டு மரியாதை கட்டுறோம். நைட் 12 மணிக்கு அவள் நினைச்சா காதல் வராது, ஒரு வருமானம் வராது. மனைவி நினைச்சாதான் காதல். எனக்கு வராது. ஏன் சம்பளத்தை தர சார்? யாருக்கு நீங்க சம்பளம் இல்ல? எங்க அண்ணன் யாருக்கு இல்ல. அப்பனா ஒரு நிமிஷத்துல காதல் வரணும்னா நீங்க யார வேணாலும் நினைச்சீங்க, அத பத்தி ஒண்ணும் இல்ல. யார நினைக்கிறது? இப்ப காதல் வரணும்னா யார நினைச்சா காதல் வரும்? யார நினைச்சா காதல் வரும்? ஆளுக்கு தகுந்த பூவா கொண்டு வர்ற என்ன லாபெல்லாம் பண்ண முடியாது. பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்க ஓடும். என்ன ஒரு வாட்டி பேரம் பேசி எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஒரு வாட்டி 2 வாட்டி அங்கிட்டு கொண்டு போ, போயிரு, ஓட்டிரு. இப்ப யார நினைச்சா எனக்கு காதல் வரும்? யாரையாவது நினைக்கணும். இப்ப நான் நினைச்சுக்கிட்டேன். நினைச்சிட்டீங்களா? நான் நினைச்ச தெரிஞ்சாலாம் கை தட்டுங்க பாப்போம். என்னங்க மனசுல நினைச்சது எப்படி சார் வெளியில தெரியும்? ஒரு மனுஷனோட மனசு ஒரு மனுஷனுக்கு தெரியாமையா போயிரும். அப்போ நினைச்சிட்டீங்க. நினைச்சிட்டேன். நான் சொல்லி கொடுத்து உங்க காதல் வந்துரும். நான் இப்போ சொல்லிடுறேன் சார். யார சைக்கிள்ல வாழ்த்தி இப்ப பிடிக்க விட்டது? நல்ல ஸ்ட்ராங்கா சொல்லுமா. என்னோட பழனி மேம்பாலத்துக்கு கீழே உட்காந்து பண்ற மாதிரி இருக்கு. நல்ல ஸ்ட்ராங்லியா சொல்லுமா. என் மாமா முத்து நினைச்சதான் சார் எனக்கு காதல் வரும். அவரை நினைக்கிறேன் சார். உள்ள உட்காந்து பாருங்க. பாலப்படாம எவ்வளவு சிரமப்படுறாங்க. பயப்படாம சொல்லுங்க. பயம் கொடுத்தாம இருடா. நீ என்ன நினைச்சு உட்காந்தீங்க? சரி
சார் விழா குழுவீங்கள பேசி முடிச்சுட்டாங்க சார். நீங்க அப்புறப்படுத்துங்க சார். என்னை வாழ விடாம பண்றாங்க சார். சித்திரவதை என்னை வாழாவட்டியாக முயற்சி பண்றாங்க சார். காதல் என்ன வந்துருச்சுன்னு சொல்லுங்கடா. அங்க 3 பையில குனிஞ்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. காதல் வரணும்னா ஒரு இந்த காலத்துல ஒரு பெண் உங்க மனைவி நினைக்கணும் சார். நினைச்சாதான் காதலே வரும். அந்த காதல் கூட பூஜை கேத்த பூவா இந்த நேரத்துல மலரணும் சார். பூஜை கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது, பூத்தது யாரத பார்த்தது. நேரத்தின் அருமை கருதி ஒரே ஒரு விஷயம் சொல்லி ஒரே விஷயம் ஆம்பளை பிள்ளை அழாத ஆம்பளை பிள்ளை அழாதன்னு சொல்லி வளர்க்காதீங்கக்கா. ஆம்பளை பிள்ளையால பொம்பளை பிள்ளை அழுதுடக்கூடாதுன்னு சொல்லி வளங்க. குட் டச் சொல்ல தரீங்களோ பேட் டச் சொல்ல தரீங்களோ, இன்னைக்கு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை மீது டோன்ட் டச்னு சொல்லி கொடுங்க. ஒரு பெண் பிள்ளையை நீங்க ஒழுக்கமா வளர்த்தீங்கன்னு வச்சீங்க, ஒரு பெண் பிள்ளை மட்டும்தான் பாதுகாப்பாக இருக்கும். ஒவ்வொரு ஆண் பிள்ளையும் நீங்க ஒழுக்கமாக வளர்த்தால் இந்த பெண் குலமே பாதுகாப்பா இருக்கும் சார். பொம்பளை பிள்ளை பிறந்தா போச்சு வளங்க. ஏன் தெரியுமா, இந்த உலகத்திலேயே ஒரு உயிரை உருவாக்கும் சக்தி மண்ணிற்கும் ஒரு பெண்ணிற்கும் தான் உண்டு. உங்க பொம்பளை பிள்ளை நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது பொண்ணை கொடுப்பீங்களோ, பொருளை கொடுப்பீங்களோ, காரை கொடுப்பீங்களோ, பங்களா கொடுப்பீங்களோ, அது எவனாலையும் பறிச்சுட்டு போக முடியும், எவனாலும் பறிக்க முடியாத அழியா செல்வமான கல்வி செல்வத்தை உங்க பொம்பளை பிள்ளைக்கு கொடுங்கக்கா. கட்டிடவன் கைவிட்டாலும் ஒருபோதும் அந்த கல்வி கைவிடாது. தட்சணை கொடுக்கும் கைகளை விட தானம் கொடுக்கும் கைகளை தான் அந்த ஆண்டவனுக்கே பிடிக்கும். தானம் பண்றதுக்கு பணம் காசு இல்லைன்னு கவலைப்படாதீங்க. நல்ல வார்த்தைகளை தானம் பண்ணுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்து உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு மேடம்லாம். 1.25 மணி நேரம் பேசக்கூடியவங்க இன்னைக்கு சொன்னது கட்டுப்பட்டு 40 நிமிஷத்துல உட்காந்துருக்காங்க. அக்கா அக்கா ஆயா ஆயா முடிச்சிடறேன், ஆயா ஆயா முடிச்சிடறேன், ஆயா ஆயா கடையில் நடுவுற பிச்சை எடுக்க விட்டுறாத, ஆயா உட்கார முடிச்சிடறேன். அந்த அக்கா திட்டிக்கிட்டே போகுது, ஒண்ணுக்கு விட மாட்டாங்க இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கேட்ட கேள்வி என்ன, மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்ந்த காலம் அந்த காலமா இந்த காலமா? இவங்க என்ன சொல்றாங்க, அந்த காலம் தாங்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, இந்த காலம் தாங்கிறாங்க. இந்த காலத்துல என்ன இல்ல, இந்த காலத்துல மருத்துவ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அந்த காலத்துல உடம்பு சரியில்லைன்னா என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியாம தெரிஞ்சான். என்ன உடம்பு சரியில்லைனாலும் சுக்கரச்சு ஊத்து, வயிற்று வலி சுக்கரச்சு ஊத்து, தலைவலி சுக்கரச்சு ஊத்து, காலு வலி சுக்கரச்சு ஊத்து, எல்லாமே ஒரே. இன்னைக்கு அப்படி இல்லை, மருத்துவ வசதி பெருகிருச்சு. அன்னைக்கு அந்த காலத்துல எல்லாரும் படிக்க முடியாது, ஒரு சில வசதியானவங்க மட்டும் தான் படிப்பாங்க. அதுவும் நகரத்துல டவுன்ல இருக்கவங்க மட்டும் தான் படிப்பாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது, எல்லாரும் படிக்கிறாங்க, எல்லாருக்கும் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உண்மையிலே அந்த காலத்துல சொல்லுவாங்க, அந்த காலத்துல எல்லாம் என்ன சொல்லுவாங்க, அந்த காலத்துல நாங்க பழனிக்கு நடந்தே போவோம், விதி நடந்து போனேன். இப்ப நீ இப்ப நடந்து சும்மா இருக்கையில நடந்து போனீங்கன்னா லூசு போய் நினைக்க மாட்டாங்க. அது சொல்லுவாங்க, அந்த காலத்துல எல்லாம் ஏக்கர் வெறும் 10,000 இருந்துச்சு. அப்ப நான் 100 ஏக்கர் வாங்கி வச்சேன், அப்ப விதி இல்லாம தான் இருந்தேன். அன்போல 1 பவுன் தங்கம் வெறும் 150 ரூபாய் தான். அப்ப நான் 500 பவுன் வாங்கி வச்சிருந்தேன், அப்ப விதி இல்லாம தான் இருந்தேன். அன்னைக்கு இருந்தோம் அன்னைக்கு இருக்க முடியுமா? ஆனா இன்னைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி. அன்னைக்கெல்லாம் செல்போன் கிடையாது, இன்னைக்கெல்லாம் செல்போன் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவோ மிகப்பெரிய வளர்ச்சி. இந்த கொரோனா காலத்துல பள்ளிக்கூடம் இல்லை, ஆனா பள்ளிக்கூடம் இல்லாட்டினாலும் எப்படி பாடம் நடத்தினாங்க, இந்த செல்போன்ல தான் எல்லாரும் பாடம் நடத்தாங்க, ஆன்லைன் கிளாஸ். அப்ப பிள்ளைகளுடைய அடிப்படை கல்வி வளர்றதுக்கு இந்த செல்போன் உபயோகமா இருந்துச்சு. இன்னைக்கு இருக்க விஞ்ஞான வளர்ச்சி, இன்னைக்கு இருக்க எல்லா கண்டுபிடிப்புகளும் நடந்துகிட்டு இருக்கு. இது மாதிரி லைட் போட்டுருந்தாங்களா அன்னைக்கு அந்த காலத்துல இல்ல. இந்த பாருங்க எவ்வளவு பெரிய போக்கஸ் லைட்டு. நான் அன்னைக்கெல்லாம் பிறந்த நாள்னா போய் கேக்கு வாங்கிட்டு வரணும், இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. வீட்டிலே அப்படியே அடுப்புல ஓவன்ல வச்சு பிறந்த நாள் கேக்கு, தம்பிக்கெல்லாம் ஓவன்ல கேக்கு வச்சு அப்படியே உருவாக்குறோம்னு சொல்லி அவன் வாய்மதியை கழிச்சுக்கிட்டு போய் ஒரு கேக்கை உருவாக்கி கொடுத்தாங்க. இப்படி இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சி இருக்கு. ஆனா அந்த காலத்துல இந்த அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சி இல்ல, கல்வி வளர்ச்சி இல்ல, படிப்பு வளர்ச்சி இல்ல, மருத்துவ வளர்ச்சி இல்ல. ஆகவே அந்த காலத்தை விட இந்த காலமே சிறந்ததுன்னு திருப்பி சொல்ல முடியாது. உட்காருங்கடா. ஆனா அந்த காலத்துல என்ன சார்,
அந்த காலத்துல குளத்துல குளிச்சோம், கம்மாயில குளிச்சோம். இந்த பக்கம் ஒரு பெண்கள் குளிப்பாங்க, அந்த பக்கம் ஆண்கள் குளிப்பாங்க. நடுவுல செவரு எடுக்கல. ஆனா அந்த காலத்துக்காரன் மனதுக்குள் ஒழுக்கம் என்ற சுவரை எடுத்துக்கொண்டான். எந்த பாலியல் தொந்தரவும் கிடையாது, பாலியல் பாகுபாடும் கிடையாது. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. நாளுக்கு நாலு செவத்துல பொம்பளை பிள்ளை குளிக்குது, பிளக் பாயிண்ட்ல கேமரா வச்சு எடுக்கிறான். அந்த காலத்துல உண்மையிலே சொல்றேன், அந்த காலத்துல மழை பெஞ்சிச்சுன்னா காலையில எந்திரிச்சு பார்த்து இத்தனை உழவு மழை பெஞ்சிச்சுன்னு நம்மால் முன்னோர்கள் சொன்னாங்க. அந்த காலத்துல வாட்ச் கட்டல, சூரியனை பார்த்து டைம் சொன்னான் நம்மாளு. அந்த காலத்துல எந்த வாய்த்தியமும் பார்க்கல. ஆனா அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? அந்த காலத்துல கலர் கலரா மிட்டாய் சாப்பிட்டாங்க, இந்த காலத்துல கலர் கலரா மாத்திரை சாப்பிடுறாங்க. அந்த காலத்துல பைபாஸ் ரோடும் கிடையாது, பைபாஸ் ஆபரேஷனும் கிடையாது. உண்மையிலே இந்த காலத்துல எல்லா வளர்ச்சியும் இருக்கிறது. ஆனால் மனிதன் மகிழ்ச்சியாக இல்லை. மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்ந்த காலம் இந்த காலத்தை விட அந்த காலமே என்று தீர்ப்பளித்து உங்கள் பாதம் மட்டும் மண்ணை தொட்டு வந்து இந்த வியக்க வைக்கிற ரசிகர்களை பிரிய மனமில்லாமல் விடைபெறுகிறோம். ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். என்று எங்களுடைய பேடிசை கலைஞர் அருமை அண்ணன் செல்வராஜ் அவர்களுடைய பிறந்த நாள். எல்லாம் ஒரு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுங்க. உங்கள் சார்பாக, எங்கள் சார்பாக